ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தோம். காலையில் ராகி சேமியா ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ரசம், பொரியல் இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லைங்க. இருக்கிறது 2 பேர். அதுக்காக ஏகப்பட்டதை செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் கச்சிதமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே சாப்பாடு, குழம்பு இது மட்டும்தான் ரெடி பண்ணுவோம். ஓகே, நம்ம எப்படி புளிக்குழம்பு வைப்போம் அப்படின்னா, எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு பாதி பாகம் வேகிற அளவுக்கு வதக்கிறணும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு சிலர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்புனாவே இப்படி வைக்கிறதாங்க அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சா எனக்கு பிடிக்காது. அதனால் நான் செய்யறதில்ல. எங்களுக்கு இதான் பிடிக்கும். அதனால் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். என்னுடைய ரெசிபி ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.